வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. என்ன தம்பி காலையில இருந்து கிளம்பிட்டு போலாம்? இல்லை நீ இதுக்கப்புறம் யாரும் என்னை பற்றி குறை சொல்லாத மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயம் தெரியுமா நீ இந்த முடிவு எடுத்தது? ஆமாம் நீ இதனால் என் பேர் எவ்வளோ கெட்ட பேர் ஆகுன்றது புரியுது. அதையும் தாண்டி அப்பா அண்ணன் அம்மா இதனால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. கிருஷ்ணா நான் ஒன்று சொல்கிறேன், தப்பா எடுத்துக்கதானே? சொல்லுங்க நீ. நேற்று நீங்கள் என்கிட்ட பேசுனதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமா தான் எல்லாத்தையும் சொன்னார், இந்த மாதிரி நான் பேசினேன் நடந்துக்கிட்டேன், அண்ணி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணின்றவங்க அம்மா ஸ்தானம் தான். அப்படி இருக்கும்போது நான் குடித்தது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவுக்கும் தெரிய வந்தால் அவங்களும் கஷ்டப்படுவாங்க தானே. என் 2 அம்மாவையும் கஷ்டப்படுத்திட்டு நான் சந்தோஷப்படுறத விரும்பல நீ. ரொம்ப தேங்க்ஸ்டா, நான் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீ இந்த மாதிரி பேசுறது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் கவனிச்சியா நீ இதில்? இவ்வளோ நாள் நீ குடிச்சிருப்ப, ஏன் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் சொல்லியிருப்பாரு, இல்லை வேறு யாராவது சொல்லியிருப்பாங்க, அப்போல்லாம் உனக்குள்ளே இந்த மாற்றம் வரல. ஒன்று புரிஞ்சுக்கோ கிருஷ்ணா, ஒரு சில விஷயத்த நம்ம சொல்கிற விதத்தில் சொன்னால் மட்டும்தான் புரியும். சாஃப்டாக சொல்கிற விஷயத்த சாஃப்டாக சொல்லணும், ஹார்டாக சொல்கிற விஷயத்த ஹார்டாக சொல்லணும். ஆனால் ஒரு சில விஷயம் நம்ம அசிங்கப்படும் போது மட்டும்தான் நம்ம மண்டையில் ஆழமாக போய் நிற்கும். அப்படி தான் இப்போ உன் மண்டையில் நின்றுருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை உன்னை அசிங்கமாக ஒரு 10 பேர் வந்துட்டு போகிற இடத்துல கேட்டதும், காலேஜில் கேட்டதும் தான் உன் மனசில் இப்போ ஆழமாக நின்று ஏன் நம்ம குடிக்கணும் அப்படின்னு நீ புலம்ப ஆரம்பிச்சு, அது எனக்கு தெரிய வந்து நான் உங்ககிட்ட பேசி நீ இப்போ இவ்வளோ தூரம் மாற்றத்துக்கு வந்திருக்க. சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அந்த பொண்ணு அவ்வளோ கேவலமாக உன்னை பேசியிருந்தாலும் அவள் பேசுனதுனால தானே உன் மண்டைக்கு வரைச்சது. யாரும் நம்மளை அசிங்கப்படுத்தக்கூடாது, இனிமேல் யாராவது அசிங்கப்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது அப்படின்றது அவள் சொன்ன விதத்தில் தான் உனக்கு புரிஞ்சிருக்கே தவிர நான் சொன்ன விதத்தில் உனக்கு புரியல. எப்பயுமே ஒரு சில விஷயம் கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், கசக்க தான் செய்யும். ஆனால் அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்ச்சி பார்த்தோன்னா அந்த விஷயமே கடைசியில் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இப்போ அந்த பொண்ணு பேசின வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு. இப்படியே இருந்தினா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நீ இருப்பேன். என்னை இப்படி பார்க்கும்போது தாண்டா எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை விட்டுட்டு நீ உன்னையே மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுலாம் நல்லாவடா இருக்குது. எங்கள் கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதெல்லாம் இப்போ மறந்துட்டல நீ. அண்ணி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையும் தாண்டி உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? கேளுடா, உனக்கு என்கிட்ட இல்லாத உரிமையா? இல்லை நீ பெரிய மனுஷத்தனமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு இன்னும் அந்த பக்கம்லாம் வரல. இருந்தாலும் நான் கேட்கணுன்னு நினைக்கிறேன். என்னடா? நீங்களும் அண்ணனும் எவ்வளோ டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அழகாக பேசிக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க. இப்போல்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் சந்தோஷமாகவே பார்க்க முடியல. ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படிலாம் இல்லையடா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நீ உங்களுக்கு எப்படி என் வாழ்க்கையில் அக்கறை இருக்கோ அதே மாதிரி உங்கள் 2 பேர் வாழ்க்கையிலையும் எனக்கு சந்தோஷம் இருக்கா நீ. இந்த சந்தோஷம் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நாங்கள் நல்லா தாண்டா இருக்கோம், நீ தேவையில்லாத மைண்டை போட்டு குழப்பிக்காத. நீங்கள் சந்தோஷமாக இல்லை அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் ஏன் தான் எனக்கு புரியல. நீங்கள் ஏன் நீ அண்ணன்கிட்ட போய் பேச மாட்டேறீங்க? அண்ணன் ஏதாவது நினச்சிட்டு கூட இருக்கட்டும். அவர் எப்போ எந்த நிலமையில் இருந்தாலும், ஒர்க் விஷயத்தில் இருந்தாலும், ஏதாவது ப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் போய் பேசும்போது தானே அவர் ரிலாக்ஸ் ஆவார். நீங்கள் ஏன் அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது? புரியல. இல்லை நீ அண்ணன் எப்பயுமே சைலண்ட்டாக தான் இருப்பான். நீங்கள் தான் போய் அண்ணன்கிட்ட எப்பயுமே ஜாலியாக பேசுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பேச ஆரம்பித்தா கூட மேபி உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்கும்ல. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் சொன்னேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போய் அண்ணன்கிட்ட ஜாலியாக அப்ரோச் பண்ணாலே உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தீந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் சேடாக பேசி அவரும் சேடாக பேசி இது முடிவுக்கு வராதுன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ ஏதோ தோணுச்சு சொல்லிட்டேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன். நீ ஆமாம், கிருஷ்ணா சொல்லிட்டு போகிறது கரெக்டு தான். கரெக்ட் டைமில் தான் கரெக்டான அட்வைஸை கொடுத்துட்டு போகிறான். நம்ம தானே போய் மாமா வாயை பிடிங்கி பேசிகிட்டு இருப்போம். அவர் எப்பயுமே சைலண்ட்டாக தான் இருப்பார். கரெக்ட். நம்ம போய் மாமாவை பேசாமல் டேரெக்டாக அப்ரோச் பண்ணுவோமா? கரெக்டு தான், நம்ம தப்பு பண்ணிட்டோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் அந்தளவுக்கு டிவோர்ஸ் ரேஞ்சுக்கு போயிட்டார். இப்படியே விட்டோம் அப்படின்னா 2 பேருமே சோகமாக இருக்கும். அப்படியே மெயின்டைன் ஆகி இது கடைசியில் அவர் சொன்ன எண்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடும் தான் நினைக்கிறேன். எனக்கு மாமா வேணும் அப்படின்னா நான் தான் இறங்கி போயாக்கணும். பேசாமல் கிருஷ்ணா சொல்கிற மாதிரி நம்மளே காலத்தில் இறங்கிட வேண்டிதான். சோகமெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு செட்டே ஆகாது, நம்ம கேரக்டருக்கும் செட் ஆகாது. பேசாமல் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். இப்போ எதுக்கு இவன் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறான்? இப்போ எதுக்கு இவன் நம்ம முன்னாடி வந்து நிற்கிறான்னு தானே யோசிக்கிறீங்க? ஆன்சர் சொல்கிறேன். என்ன விஷயம்? எதுக்கு இப்போ இங்கே வந்து நிற்கிறான்? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் அன்றைக்கே சொன்னனே என்கிட்ட பேச உனக்கு எதுவுமே கிடையாதுன்னு. நீங்கள் சொல்லிட்டா கிடையாதுன்னு ஆகிடுமா? தாலி கட்டியிருக்கீங்களா, நான் உங்கள் பொண்டாட்டி தானே, எனக்கும் ரைட்ஸ்லாம் இருக்குது. என்ன ரைட்ஸ் கிட்ஸ்லாம் பேசுகிறான்? ஏதோ தெளிவாக வந்திருக்கிற மாதிரி தெரியுதே. தெளிவாக தான் வந்திருக்கேன். மைண்ட் வைஸ் நல்லா சத்தமாகவே கேட்குது. ஏய்
நான் எதுவும் யோசிக்கல. ஃபஸ்ட்டு நீ வந்த விஷயம் என்ன சொல்லு, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. எங்களுக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் தான் ஆயிடுச்சு. நாங்கள் ஒன்றும் இங்கே சும்மா நின்றுக்கிட்டு இல்லை உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. சரி சொல்லு, என்ன விஷயம் பேச வந்த? நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல டிவோர்ஸ் பற்றி. ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? அதான் டிவோர்ஸ் பண்ணலான்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஏதோ அசால்ட்டாக சொல்கிறான். நம்ம தான் அன்றைக்கி சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து பேச ட்ரை பண்ணலாம். இல்லை மாமா நான் பண்ணது தப்பு தான், ஏன் இன்னொரு வாட்டி சாரி கிட்ட குறைஞ்சா போயிடுவா? உங்களை உங்கள் ரூட்டில் போய் அடித்தாதான் மாமா கரெக்டாக இருக்கும். பார்க்குறேன் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்னென்னு. ஆனால் அதுக்கெலாம் எனக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்? உங்களுக்கு நான் ப்ராப்பராக மியூச்சுவலாக டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3 மாதம் உங்கள் கூட வாழணும். ஏய், எனக்குலாம் அதுக்கு விருப்பமே கிடையாது. தேவையில்லாமலாம் ரூல்ஸ் பேசிட்டு நிற்காதானே. டிவோர்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கட்டி போ, எனக்கு தெரியாது. அப்படிலாம் இல்லை, டிவோர்ஸ் கொடுக்கறதுன்னு முடிவாயிடுச்சு. கண்டிப்பாக 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணியே தரோம். ஆனால் என் இஷ்டப்படி 3 மாதத்துக்கு வாழ்ந்துட்டு தான் நான் டிவோர்ஸ் கொடுப்பேன். வா இஷ்டத்துக்குனா இப்போ என்னங்க வாழ போகிறேன்? ஏதோ வாழ போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகணும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் 3 மாதம் உங்கள் கூட இருக்கணும். காமெடி பண்ணிட்டு இருக்காதானே. இதெல்லாம் நீ மேரேஜ்க்கு முன்னாடி பேசினேன், நான் ரசிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் நான் இதை கேட்குற மூட்ல இல்லை. நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு வாழ பிடிக்கலன்னு. அப்புறம் எதுக்கு என்ன கம்பல் பண்ணிட்டு இருக்கேன்? தாலி கட்டியிருக்கீங்கல்ல, நீங்கள் ஹஸ்பண்ட் தானே. என் ஹஸ்பண்ட் கிட்டே எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கும் உரிமை உண்டுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை பற்றி நான் எதுவுமே கேட்கல. நீங்கள் என்ன பேசினாலும் சரி, என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு உண்டான உரிமையை இந்த 3 மாதம் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் ப்ராப்பராக டைவர்ஸ் கொடுப்பேன். ஆமாம் தாயே, நான் தான் டிவோர்ஸ் வேணானே சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? எனக்கு வேணுமே. உனக்கு வேணும்னா நான் தான் கொடுக்க ரெடியாக இருக்கனே. எனக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் நான் 3 மாதம் வாழ்ந்து பார்த்துட்டு தான் கொடுப்பேன். ஏய், ஏதோ முடிவு பண்ணிட்டு வந்திருக்க, ஆனால் என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் என்னால் நீ சொல்கிற கண்டிஷனுக்குலாம் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாதுன்னா நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தேவையில்லாத என் புருஷன் என் கூட வாழவே இல்லை, என்னை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு அவர் கூட வாழ பிடிச்சிருக்கு, ஆனால் அதுக்கு அவர் ஒத்துழைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி நான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். ஆனால் ஏதோ முடிவோட வந்திருக்க, அது மட்டும் நல்லா தெரியுதுன்னு. தெரிஞ்சா சரி. அப்புறம் லாயர் பார்த்துட்டிங்களா? ஏய், திமிர் எடுத்து போய் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னா. இப்போ தான் டிவோர்ஸ் பற்றி பேசியிருக்கோம், இதுக்கப்புறம் தான் லாயரை பார்க்கணும். உங்கள் சைட் நீங்களும் ஒரு லாயர் வச்சுக்கோங்க, என் சைட் நானும் ஒரு லாயர் வச்சுக்கிறேன். என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுறேன், உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுங்க. 3 மாதம் நம்ம ப்ராப்பராக மியூச்சுவலாக டைவர்ஸ் வாங்கிக்கலாம். சரியா? எந்த பிரச்சனையும் தேவையில்ல. பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறாளா? நான் தெளிவாக குழப்பறால. பண்ணதெல்லாம் இவ தப்பு. கொலகாரன்ட்டு ஒருத்தனுக்கு 1 வருஷமாக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நம்பரை முதற்கொண்டு பிளாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இவ பேசுவாலாம். இவ பேசுறதுல நாங்கள் மயங்கிடுவோமா? அதெல்லாம் முடியவே முடியாதுடி. பார்ப்போம் ஸ்ரீநாத்தை யாருன்னு. மாற்றி காட்டுறேன். ஏதோ தப்பு பண்ணிட்டேன், உங்கள் மேலே வச்சு இந்த அதிகப்படியான லவ் அப்படிலாம் கோவப்பட வச்சிருச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பாவப்பட்டு மன்னிச்சு ஏற்று போனலாமல் ஓவராக தான் பேசுகிறீங்கன்னு. உங்களை இந்த 3 மாதம் பாருங்கள். சரி ஓகே, நானும் லாயருக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், நீயும் லாயருக்கு அரேஞ்ச் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் ஓகேன்னு தானே சொல்கிறேன். ரோஷினி, என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களா? சவுண்டாக கேட்குது ரூமில். சண்டைலாம் போடலத்த, நீங்கள் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்குறீங்களா, அதான் அதை ரெடி பண்ணிடலான்னு பிளான் போட்டுட்ருக்கோம். நான் ரொம்ப நாளாக கேட்குறேன், அதை ரெடி பண்ண பிளான் போடுறீங்களா? புரியல. அதாத்த நீங்கள் கேட்டிங்களே பேரம்பேத்தியை பார்க்கணுன்ட்டு, அதான் அதுக்கு தான். பேரம் பேத்தியை பார்க்கறதுக்கு பிளான் போடுறாளா? அப்போ அந்த 3 மாதம் அதுக்கு தான். ஏய், தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, நான் வாயை மூடு சொல்லிட்டேன். நான் தேவையோட தான் மாமா பேசுகிறேன். வேணா அத்தைக்கிட்ட கேட்டு பாருங்களேன். அத்தையோட ஆசை தான் அது, அதான் 3 மாதம் உங்கள்கிட்ட டைம் கேட்குறேன். ரோஷினி, என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. 3 மாதம் டைமு, குழந்தை என்ன? அத்தை அது பர்சனல். ஏய், இப்படி தாண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொன்னேன். நீ பேசின பேச்சுக்கு இந்நேரம் ஒரு குழந்தை இந்த வீட்டுக்கு வந்திருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீ பேசின வாய்க்கு ஒன்றும் வரல. இப்போ நீ வாய் பேசுகிற, இதுக்கு என்ன எத்தனை வருஷம் எடுத்துக்க போகிறேன்னு தெரியலையே. அத்தை, என்னை நீங்கள் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. அதனால் இதுலேருந்து ஸ்டார்டிங் எண்ணி 10 மாதத்தில் உங்கள் கையில் ஒரு பேரனோ பேத்தியோ கண்டிப்பாக வருவாங்க. ஓகேவா? யார் மேலே உள்ள நம்பிக்கையில் இப்போ கமிட்மெண்ட் கொடுத்துட்ருக்கான்? ஏய், பாயை மூடுன்னா தேவையில்லாமல் எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கான்? நான் தேவையோட தான் பேசிகிட்டு இருக்கேன். ரோஷினி, சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை. அத்தை, உங்களுக்கு புரியாது, நீங்கள் போங்க. உங்களுக்கு பேரம்பேத்தி தானே வரணும். அப்படியே நீங்கள் நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு இந்த ரூம் பக்கம் இனிமேல் வராதீங்கண்ணா, ஏன்னா எங்களுக்கு ப்ரைவசி வேணும். சரிம்மா, நான் வரமாட்டேன் இந்த ரூம் பக்கம். அத்தை, இன்னொன்று கேட்டுக்கோங்க, இந்த ரூம்லேருந்து ஐயோ அம்மா காப்பாத்து அப்படின்னு சவுண்ட் வந்தால் கூட நீங்கள் ரூம் பக்கம் வரக்கூடாது. சரியா? இவளுக்கு இன்னும் இந்த கோணம் மாறல. ஐயோ கடவுளே, இந்த பசங்களுக்கு நடுவில் நம்ம வேற வந்து அப்பப்போ மாட்டிக்கிறோம். அத்தை, சொல்லிட்டு போங்க அத்தை, வரமாட்டீங்களா? நான் வரமாட்டேம்மா, போமா. யாரை கேட்டு கொடுக்கணும்? யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி பிஃபோர் டிவோர்ஸ். ஆனால் திமிர் ஓவர் ஆயிடுச்சு. நான் டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறேன். எந்த ரூல்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்குன்னு நானும் பார்க்குறேன். பாருங்க, நானும் ஏற்பாடு பண்ணுறேன். என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை என் வக்கீல வச்சு நான் பேசிக்கிறேன். இவ வேணான்னு தூக்கி போடுவாளாம், கொலகாரன்னு முடிவு பண்ணி 8 மாசமா ஒதுக்கி வச்சிருப்பாலாம். இப்போ திடீர்னு இவளுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருமா, புருஷன் மேலே பாசம் வந்தோடனே புருஷன் வேணும்னு சொல்கிறான். இதெல்லாம் நம்புறதுக்கு நான் முட்டாளா? இந்த வாட்டி இவ எது பேசினாலும் நம்ம எதுக்குமே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. ஸ்ரீநாத் ஸ்ட்ராங்கா இருடா, இவ சிரிப்புக்கெல்லாம் மயங்கிறவன் நான் கிடையாது. ஐயோ பாவம் மாமா, எங்கே ஓட போகிறீங்க? பார்த்துக்கிறேண்ணா.
கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கொடுப்பா தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போனா சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேனா என்னோடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா என்ன ஆமாம் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? அது எப்போ பார்த்தாலும் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் பக்கத்தில் வந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. நீங்கள் வந்து அந்த காலையில் கண்ணை மூடி உட்காந்துருப்பீங்களே, மனசுக்கு ஏதோ பயிற்சி செய்கிறேன்னு. அப்போ நான் வருவல, அப்பயும் நீங்கள் கண்ணை முடிச்சிருவீங்க. அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருந்தீங்களா, அன்றைக்கி நான் வந்தேன், அப்பயும் கண்ணை முடிச்சிங்களா. அதான் இப்போ இப்போ தூங்கிட்டு இருந்தீங்களா, பக்கத்தில் வந்து உட்காந்தா எந்திரிக்கிறீங்களான்னு பார்த்தேன். எந்திரிச்சிட்டனா? நீ வந்த உணர்வு எனக்கு தெரிஞ்சுதா? ம் நல்லாவே தெரியுது உங்களுக்கு நான் பக்கத்தில் வந்தேன். அது எப்படி? அது அப்படிதான், என் ரூம் வந்தால் தெரிஞ்சிடும். சரி, காலையிலே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போகலாம். எங்கள் அப்பா தான் சொல்லி அனுப்பிச்சது, கல்யாணம் ஆகிட்டு அங்கே போனால் மறுநாள் காலையில் இருந்து சீக்கிரமே குளிச்சிடணும் அப்படின்னு. அவங்க எதுக்கு சொன்னாங்க? அதுக்கான வேலையே இங்கே நடக்கல. அப்புறம் காலையிலே குளிச்சுட்டு மேடம் என்ன பண்ணுறீங்க? டாக்டரே, இப்படிலாம் பேசாதீங்கண்ணா, இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களை. ஏய், பேசக்கூடாதா? என்னடி நினச்சிட்டு இருக்க நீ? சரி, மற்றதெல்லாம் எது வேணான்னாலும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் பேசணும். அப்புறம் என்கிட்டயாச்சும் நீ வரணும். நான் ஜஸ்ட் ஒன்றை நைட்டு பூரா எது வேணான்னு என் மனசில் பதிகிற மாதிரி பேசிட்டு காலையில் எழுந்தோடனே தப்பாக பேசுறீங்க தெரியுமா? டேய், கல்யாணத்தப்போ உன்னை கேட்க வேணான்னு இருந்தேன். இசை கூட அஜய் கூட ஒரு பொண்ணு வந்திருக்கல, ஸ்ரீநிதி. அந்த பொண்ணை தான் நீ இல்லை பொண்ணா? ஆமாம், ஏன் இப்போ கேட்குறேன்? ஆமாம், இப்போ என்னதுக்கு? டேய், என்ன ரீசன்டா நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சதுக்கு எனக்கு புரியல. ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க? வந்ததுலேருந்து அந்த பொண்ணு தனியாக மட்டும்தான் இருக்குது. யார்கிட்டையும் பேசி சிரித்து பார்க்கல. ஒரு 4 பேர் உட்காந்துருந்தா அந்த இடத்துல உட்காந்துருந்து நான் பார்க்கல. அப்படி யாரையா பேசி சிரிச்சா கூட அந்த பொண்ணு கேரக்டர் என்னன்னு கூட யோசிக்கலாம். ஆனால் யோசிக்கவே முடியாத அளவுக்குள்ள அந்த பொண்ணு நடந்துட்டு இருக்கீங்க. வந்ததுலேருந்தும் பேச தெரியுமாடா அந்த பொண்ணுக்கு? முதல்ல பேச தெரியுமாவா? வாயை திறந்தா மூட மாட்டான். அப்படி இருந்தவ இப்போ ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குன்றது எனக்கு புரியல. என்ன ஏன் வேணான்னு சொன்னாலும் எனக்கு தெரியல. என்னடா சொல்கிற? சொல்லுங்கம்மா, என்ன தேடி வந்திருக்கீங்க? இல்லைம்மா, வந்ததுலேருந்தே உங்ககிட்ட பேசணுன்னு தான் நினைப்பேன். ஆனால் நீயும் யார் கூடயும் வந்து பேசுனதும் கிடையாது. அதனால சரி ஓகே, தனியாகவே இருக்க போல அப்படின்ட்டு விட்டுட்டோம். அப்படி இல்லைம்மா, நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பீங்க, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது, அதான் அப்படியே அமைதியாக இருப்பேன். ஆமாம், ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா, வந்த வேலை தான் முடிஞ்சதில்ல, அப்படியே கிளம்ப வேண்டிதான். ஏம்மா, கல்யாணத்துக்கு வந்தால் கல்யாணத்தை மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிடுவீங்களா? கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு போனால. அந்த குட்டி பாப்பா இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீ கிளம்புறேன்னு அந்த பொண்ணும் கிளம்புறங்கிறா. ஆனால் வந்தவொடனே 2 நாள் இருக்கிறன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா. இப்போ திடீர்னு கிளம்புறங்கிறா. இல்லைம்மா, ஒர்க்கும் அங்கே பெண்டிங்கில் இருக்குது, அதனால தான். எந்த ஒர்க்கு வேணாலும் இருக்கட்டும், நீங்களாம் இன்னும் 2 நாள் இருந்துட்டு போனால் தான் இந்த அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த அம்மாவுக்காக இன்னும் கூட 2 நாள் இருப்பீங்களா? என்னம்மா இப்படிலாம் கேட்குறீங்க? அவங்க வேணா இருந்துட்டு வரட்டும், நான் கிளம்புறேம்மா. நீ வேற அவங்க வேற இல்லைம்மா, எல்லாருமே ஒன்று தான். நீயும் இரு. நானும்மா? ஆமாம்மா, எனக்காக இருப்பிய மாட்டியா? அம்மா, அது வந்து இசை உன்னை பற்றி சொன்னாம்மா எல்லாமே. நீ ஏன் ஃபீல் பண்ணிகிட்ருக்க உனக்கு யாரும் இல்லைன்ட்டு? நாங்கள் எல்லோரும் இருக்கோம், கடைசி வரைக்கும் நாங்கள் எல்லோரும் இருப்போம். சரவணன் இப்படி தான் சொன்னான், நாங்கள் எல்லோரும் அவனுக்கு ஆதரவு இல்லையா? இப்போ அவன் எங்கள் வீட்டு பிள்ளையாவே மாறிட்டான். அவன் அடி மனசில் கூட அந்த மாதிரி என்ன இருக்கக்கூடாதுன்னு தான் இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் உனக்குமே, நாங்கள் எல்லாருமே இருக்கோம், இதான் உன் குடும்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ இங்கே இருக்கலாம். அதான் நான் சொல்லிட்டேனடா, இதான் உன் குடும்பம், இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கலாம், எந்த விதமான மனசு கஷ்டமும் இல்லாமல். என்னடா நம்ம இங்கே இருக்கமே, ஏதாவது உரிமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ, அப்படிலாம் நீ எதுவுமே நினைக்க தேவையில்ல. நீ தாராளமாக இங்கே இருக்கலாம், உன் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் வராது. சரிங்கம்மா, உங்களுக்காக நான் ஒரு 2 நாள் இருக்கேன். சரி, சாப்பிட்லாம், கீழே வா. சரிங்கம்மா. எப்பவும் எதையும் நினச்சிட்டு மனசைப்பட்டு குழப்பிக்காத. எப்பயுமே கடவுள் ஒரு பக்கம் கதவை அடித்தா இன்னொரு பக்கம் திறப்பாருன்னு சொல்லுவாங்க. உனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்துருக்காருன்னு நீ நினச்சிக்கோ. இனிமேல் இதான் உன் குடும்பம். இந்த அம்மாவுக்காக கொஞ்சம் சிரிக்க மாட்டியா? அப்பா, சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்கா, அதை விட்டுட்டு சிரிக்காமல் உண்மையே இருக்கா எப்போ பார்த்தாலும். எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு. சரிங்கம்மா. சரி, நான் போய் சாப்பாடு எடுத்துக்கிறேன், எல்லோரும் வாங்க. எனக்காக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் சந்தோஷமாக இருக்கணும்லாம் நினைக்கிறீங்க. அவனுக்கு எங்கேருந்து இந்த குணம் வந்துச்சுன்னு உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது. அவனை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பான். அதே தான் நீங்களும் நினைக்கிறீங்க. இந்த பாசமான குருவி கூட்டில் வாழறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல, தகுதியும் கடவுள் கொடுக்கல. விதி என்னவோ அதுபடி நடக்கட்டும். என்னால் எல்லாருக்கும் கஷ்டம் வேணாம். நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாள் நான் கண்டிப்பாக இருக்கேன், எல்லாரும் சந்தோஷத்துக்காகவும். எதையோ மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு தனக்கு தானே தண்டனை கொடுத்துட்டு உட்காந்துருக்கா. இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாது. அவள் எனி டைம் துருன்னு இருப்பா.
கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடி வாய முடடி அப்படின்னு சொன்னால் கூட முட மாட்டா. அந்த அளவுக்கு அதுவும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வசந்த் என் பின்னாடியே மட்டும்தான் சுற்றி வருவா. அவள் பண்ணாத அக்கப்போரே கிடையாது காலேஜில். அந்த அளவுக்கு இருந்த பொண்ணு தான். அந்த அளவுக்கு இருந்த பொண்ணு திடீர்னு இப்படி ஆயிட்டானா? அவள் லைஃப்பில் தொடர்ந்து கொஞ்சம் ஏமாற்றம். என்னை லவ் பண்ணா, என்னை எதுக்கு வேணான்னு சொன்னான்னு ரீசன் இது வரைக்கும் அவள் சொல்லலை. சொன்னான், முக்கிய ஒரு ரீசன் சொன்னான். அதை நான் கன்சிடர் கூட பண்ணல. என் மேலே நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி பேசினான். சரி விட்டுட்டேன் நானும் அதை. ஆனால் அதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் நடந்த ஒரு ஏமாற்றம், அதுவும் அவளை அப்படியே புரட்டி போட்டுருச்சு. அவள் லைஃப்பில் நடந்த ஏமாற்றமா? அவங்க அப்பா அம்மா டெத்து, ஸ்பாட் அவுட்ரா 2 பேரும் ஒரே ஆக்சிடெண்ட்டில். என்னடா சொல்கிறேன்? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது எழுத்தாப்பில் வந்த லாரி பிரேக் கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க மேலே மோதிடுச்சு. அந்த இடத்துலேயே 2 பேர் இறந்துட்டாங்க. 2 பேர் ஒரே டைமில் இறந்தது வேறு. அவளால் தாங்கிக்கவே முடியல. அவளுக்கு சப்போர்ட்டும் எந்த விதத்துலையும் இல்லை. நான் டெத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு டெத்தை கூட என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆனால் நானும் சரவணனும் போனோம். ஒரு மூலையாக நின்று எல்லாம் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு தான் வந்தோம். டேய் பாவண்ட அந்த பொண்ணு டெத்து, அதுக்கு கூட உன்னை வர வேணும்னு சொல்லுதுன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன படம் இருக்கும்? அதான் அஸ்வின் எனக்கும் தெரில. இது வரைக்கும் தேடிட்டு தான் இருக்கேன். ரீசன் எதுவும் கிடைக்கல. ஆனால் அவளை இதுக்கப்புறம் இங்கேருந்து அனுப்புனா அப்படின்னா எனக்கு சுத்தமாக கிடைக்க மாட்டா. எனக்கு கிடைக்க மாட்டான்றதை தாண்டி இங்கேருந்து அனுப்ப எனக்கு மனசும் இல்லை. ஏன்னா லோன்லியாகவே இருந்து பழகிட்டா. நம்ம குடும்பத்து கூட இருந்தால் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஃபேமிலி கூட இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருப்பா. ஏன்னா 2 நாள் தானே ஆகுது அவளால் கண்ட்ரோலாக இருக்க முடிஞ்சுது. இன்னும் 2-3 நாள்லாம் கூட இருந்தால் அப்படின்னா நம்ம அம்மாலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவளை தேடி திருப்பி பேசுவாங்க, அவளை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் அவள் இங்கே இருந்தால் மேபி அவள் மென்டலி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும்ல. அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி காலைல ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தா. என்ன ஆகுதுன்னு தெரியல. ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாளா? ஆமாம் கிளம்பிட்டு இருந்தா. அப்புறம் எப்படிடா இருக்க பாப்பா? பார்க்கலாம். எப்படியாவது ஒரு 2 டேஸ் இருந்தா அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பா. அவளை பற்றி இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுருக்க. நல்லா புரிஞ்சு வச்சுருக்கேண்ணா. அவள் கூட வாழ்ந்தே இருக்கேன்டா. என் உலகமே அவள் தானே. சுற்றி வந்திருக்கா. ஒரு நிமிஷம் என்னை விட்டு பிரிய மாட்டா. பண்ணாத சேட்டை கிடையாது. என் மனசில் அப்படியே நிற்கிது அவளோட ஞாபகம்லாம். அதை எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும் அடிக்க முடியாது. அது அவளுக்கு நல்லாவே புரியும். இருந்தும் என்கிட்டேருந்து விலகி நிற்கிறான். இப்போ என்னடா பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது பிளான் பண்ணி அவளை இங்கே இருக்க வைக்கணும். அவ்வளோதான். அது எனக்கு போதும் இப்போதைக்கு. அவள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தாலே அதுக்கப்புறம் அவளாக கொஞ்சம் நார்மலாக ட்ரை பண்ணலாம். ஆமாம், சரவணனை பார்த்தியா காலையிலேருந்து? நானே அவனை பார்க்கணுன்னு தான் நினச்சேன். நைட்டு வர ஃபீல் பண்ணிகிட்டே போனானா என்னாச்சுன்னு தெரியல. அப்செட்டாக இருந்தானாலும் தெரியல. இன்னும் ரூம் விட்டு வெளியிலே வரல. ஆமாம் நானும் பார்த்தேன். ரூம் கதவு லாக்கில் தான் இருந்தது. ஆனால் அன்பழகி காலையிலே வந்துட்டாளேடா வெளியில். அவள் காலையிலே வந்தா, நானும் பார்த்தேன். எல்லா ரூமையும் தட்டி காஃபி கொடுத்தாலே. தட்டி காஃபி கொடுத்தாளா? ஆமாம், அவங்க அப்போ தான் சொல்லி அமிச்சாங்களாம் காலையிலே இருந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுன்னு. அதனால் அவள் கையால் தான் போட்டு கொடுக்கணும்னு எல்லா ரூமையும் போய் தட்டி காஃபி கொடுத்துட்டு இருந்தா. மச்சான் காலையில் நம்ம எல்லாரையும் வச்சு ஃபன் பண்ணியிருக்கானா? அப்போ அவன் நிலமை என்னன்னு தெரியலையேடா. தெரியல, பார்க்கும் வருவான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அங்கே குண்டரமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரன். டேய் நைட்டு என்ன ஷாக்கில் போனானோ அந்த ஷாக் கொஞ்சம் இன்னும் அதிகமான மாதிரி ரிட்டர்ன் வந்து உட்காந்துருக்கான். என்ன நடந்திருக்கும்? அதெல்லாம் எனக்கும் புரியல. அதுவும் தினசா பட்டைக்கிட்டெல்லாம் போட்டிருக்கான். ஹைலைட்டாக அந்த குங்குமம் தான். சூப்பர் மச்சான். ஆனால் என்ன விஷயம் தெரியலையே. பயந்துட்டான்னு ஒரு வேளை பட்டை போட்டிருப்பாங்களோ? பயப்படுற அளவுக்கு என் நண்பனுக்கு என்னாச்சு மச்சான்? டேய் சும்மா இருக்கடா. டேய் நாங்கள் சும்மா தான் இருக்கோம். நீ முதல்ல என்ன காரணம்னு சொல்லி எதுக்கு இப்படி பட்டையை போட்டு வந்து பேப்பான உட்காந்துருக்க? அஸ்வின் அதை மட்டும் கேட்காதண்ணா. அதை மட்டும் கேட்கக்கூடாதா? அப்படி என்ன எருமை நடந்துச்சு? வாயை தந்து சொல்லி தொலையன். டேய் ஃப்ளாஷ்பேக்காகவே ஓட்டுட்டா. அப்போ தான் எல்லாருக்கும் புரியும். எதையோ ஒன்று ஓட்டு முடிவுக்கு வா. ஆனால் என்ன காரணம்னு மட்டும் இப்போ தெளிவாக சொல்லிடு. தப்பா பேசுகிறேண்ணா. ஏய் இப்போ நான் என்னடி பேசுனேன்? பின்ன இதோ பாருங்க, இப்போ காலையில் அந்த மாதிரி தான் பேசுறீங்க. ஏதோ பண்ணணும்லாம் சொல்கிறீங்களே. அன்புமா என் பொண்டாட்டிடி, நீ ஜஸ்ட் ஒன்று தொடக்கூடாதா? தொடலாம், ஆனால் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஏய் இப்போ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இருந்தார்ல, என் கையை மட்டும் பிடிப்பார், என் கண்ணத்தில் வச்சு மட்டும் சமாதானப்படுத்த வரல, அந்த டாக்டர் தான் திருப்பி வேணும்னு சொல்லணும். அதே டாக்டர் தாண்டி நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. இருந்தாலும் அப்போ உனக்கு சுத்தமாக விவரம் தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்துட்டியே. அதனால் அடுத்த கட்டம் சரி கொஞ்சம் கிட்ட வரலாமேன்னு வந்து பார்த்துட்ருக்கேன். டாக்டரே ஆனால் ஏய் நைட்டு என் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன். அப்படின்னா அப்படி தயங்கி டைலாக் பேசினேன். என்னாச்சு? இப்போ நான் அதான் சொல்கிறேன், உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்பேன். இதோ பாருங்க, காலையிலே வந்திருக்கேன் உங்களை எழுப்புறதுக்கு, உங்களை குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து நான் நல்லா பார்த்துப்பேனே. அன்புமா நடுவில் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதான் உன் கண்ணத்தில் கை வச்சுருக்கேன். அப்படியே கிட்ட வந்தீங்கன்னா ஒரு தடவை ஒன்று. அப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காதோ? ஏய் இருக்குண்டி, அது வேற இது வேற. அதான்
டாக்டரே நான் சொல்கிறத முதல்ல கேளுங்களா, முதல்ல எழுந்திருங்களா, குளிச்சுட்டு வாங்கண்ணா, நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி விட்றேன். அன்புமா. டாக்டரே நீங்கள் போங்க, குளிச்சுட்டு வாங்க. சரி, குளிச்சுட்டு வந்தா ஒன்று தருவியா? அதுக்கு தான் டாக்டரே சொல்கிறேன், போய் குளிச்சுட்டு வாங்க. அதுக்கு தான் சொல்றியா அன்புமா? அதுக்கு தான் டாக்டரே நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. சரி, நான் குளிச்சுட்டு சீக்கிரமாக வரேன்னு நீ வெயிட் பண்ண. ம் சரி டாக்டரே. அட பாவி பயலு, காலையில் ரொமான்ஸை ஓட்டிட்டு வந்து அப்படி உட்காந்துருக்கியா? டேய் மச்சான், செமடா, இவ்வளோ டெவலப்மெண்ட் அன்பழகிக்கிட்ட காரியத்தை சாதிச்சுட்டு வந்து கல்ல மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. டேய், இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா பீப் சவுண்டு போட்டு திட்டுவேன், கம்முன்னு இருங்க. டீப் சவுண்டை போட்டு திட்டுவியா? அப்படி என்னடா ஆச்சு? மச்சான், நைட்டு வந்து உங்கள் பாட்டி அந்த ஃபோட்டோகிராஃபர் சண்டை நடந்ததில்ல, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க போல. எல்லாருக்கும் வீட்டில் நியூஸ் தெரிஞ்சிருக்கு, ஆனால் நம்ம தான் யாருக்குமே தெரியலன்னு நினச்சிட்டு இருந்திருக்கோம், தெரியுமா? ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, அப்புறம் அவளை கூட்டி எல்லா விவரமும் சொல்லி அனுப்புறேன்னு எல்லா விவரத்தையும் சொல்லி தம்பிக்கு பிடிச்ச மாதிரி மனசு போனாமல் நடந்துக்கமா அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. செம மச்சான், பிரச்சனை தான் முடிஞ்சுதே. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு தான் நானும் நினச்சேன். சரி, பாட்டி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நம்ம எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேணாம். அவள் மனசை புரிஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் கம்முன்னு இருப்போன்ட்டு அவள்கிட்ட சொன்னேன். வேணாமா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்ததுக்கப்புறம் எது வந்தாலும் நடக்கட்டும் அப்படின்லாம் சொன்னேன்டா. சொன்னாலும் அவகிட்ட உட்காந்துலாம் பேசினா மச்சான், நல்லா தான் இருந்தது. அதுவே போதும், ஃபுல்ஃபில் அப்படின்ற மாதிரி தான் இருந்தா மச்சான். காலையில் கண்ணை முழிக்கிறப்ப என் முன்னாடி வந்து உட்காந்துருந்தாடா, அது எப்படி நல்லா சூப்பரா. சரி, அப்புறம் அதான் இப்போ சொன்னானே ஒன்று கொடுக்க போகலான்னு ட்ரை பண்ணான்னு. அதான் மேலே சொல்லு, கொடுத்தியா என்னன்னு தெரியலையே. டேய், அவ்வளோ ஆர்வம் உனக்கு? இல்லைடா, ஒரு ஜென்ரல் நாலேஜ். உன் ஜென்ரல் நாலேஜில் தீய வைக்க. டேய், எல்லாம் கம்முன்னு இருங்க, அவனை பேச விடுங்க. சொல்லு மச்சான், அப்புறம்? சரி, குளிச்சுட்டுலாம் வர சொன்னோன்னே நானும் போய் செம்மையா 1க்கு 2 வாட்டி சோப்பு போட்டு குளிச்சுட்டு ரெடியெல்லாம் வந்தேன் மச்சான். இது அவள் கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு கிஸுக்காகவா 2 வாட்டி சோப்பு போட்டு குளிச்சேன் மச்சான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸில் நல்லா கொஞ்சம் கூடுதலாக ஃப்ரெஷ்ஷாக வருவோமேன்ட்டு ரெடியாகி வந்தேன். சரி, வாழைப்பழ காமெடி தான். அன்படிக்கிட்ட கேட்டிங்களா, அவங்க கொடுத்தாங்களா? குளிச்சுட்டு வந்தோடனே ரெடியாக இருந்தாலே. செம மச்சான், சும்மா இருடா, நீ செமன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஒரு கையில் விபூதிக்கணும், ஒரு கையில் குங்குமக்கணும், பட்டை போகிறதுக்கு ரெடியாக இருந்தா மச்சான். பட்டை போட்டாளா? இது நம்ம லிஸ்ட்ல இல்லையடா. இவன் பொண்டாட்டி பண்ணுற ஒரு காமெடி கூட லிஸ்ட்டில் இல்லை, தெரியுமா? டேய், எனக்கு ஒன்றும் புரியல. நீ கேட்டது வேற, அவள் பட்டை போட்டான்னு சொல்கிற. எதுக்கு பட்டை போட்டா? சொல்லுடா வாய் திறந்து. ஏய், என்னடி பண்றேன்? டாக்டரே சும்மா இருங்கண்ணா, உங்களுக்கு விவரம் தெரியாது. டாக்டரே இப்பதான் பார்க்க அப்படியே அம்சமா இருக்கீங்க தெரியுமா? நான் அம்சமா இருக்கிறதுலாம் இருக்கட்டும், நான் கேட்டதுக்கும் நீ போட்ட பட்டைக்கும் பெண்ண அர்த்தம், அதை ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லு. அதான் டாக்டரே, இப்போ நான் விவரமா சொல்கிறேண்ணா. நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்களா, இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணெல்லாம் வரக்கூடாதுல்ல. ஏன் டாக்டர் மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்களா, அப்புறம் வேற மாதிரி இருப்பீங்களா? சரி, அதுக்கும் இப்போ நீ போட்ட பட்டைக்கு என்ன சம்மந்தம்? நான் சொல்கிறேன் டாக்டரே, இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? நான் அவசரப்படல, நீ சொல்லு. நம்ம ஏதாவது கெட்ட விஷயத்தை பார்த்து பயந்தாலோ, இல்லை கெட்ட விஷயம் அடிக்கடி நம்மளுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருந்தாலோ, நம்ம சாமியை நினச்சிக்கணுமா? நம்ம சாமியை நினச்சி முருகா அப்படின்னு பட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களா, நம்ம மனசில் கெட்ட எண்ணம், கெட்ட செயல் இதெல்லாம் அறவே வராதுன்னு. நிறுத்து. கெட்ட எண்ணம், கெட்ட செயல் இதெல்லாம் வராதுன்னு உங்க அண்ணன் சொன்னான், அப்படிதானே? அட ஆமாம் டாக்டர், எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அவனை தவிர என் வாழ்க்கையில யாரும் எனக்கு எதிரி கிடையாது. ஏய், அவன் சொன்ன கெட்ட எண்ணம், கெட்ட செயல் என்ன? நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன? இதுவும் கெட்ட விஷயம் தான் டாக்டர். இந்த மாதிரி எண்ணமும் உங்களுக்கு வரக்கூடாதுல்ல. இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி எண்ணெல்லாம் வரும்போது பட்டை போட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, இது மாதிரி தப்பெல்லாம் பேசணும்னு தோணாது. அதனால நீங்கள் எப்பயுமே ஏன் டாக்டராக இருப்பீங்களா, நான் எப்பயுமே உங்கள் அன்பழகியாக இருப்பேனா, அதனால ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓ அப்படி. ஆமாம் டாக்டர். சரி, நீங்கள் நல்லா சூப்பராக இருக்கீங்க. வாங்க போய் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க, ஏதோ மறுவிடாம். நம்ம போவோமா? நீ போ, நான் வரேன். என்னது? கெட்ட எண்ணம், கெட்ட செயலா? கெட்ட செயலா? அப்படிதான் மச்சான் அவன் விளக்கம் கொடுத்தான். அவளுக்கு ஒன்றும் தெரியலன்றப்பயாச்சும் ஏதோ தெரிஞ்சா விவரம் ஆயிடுவா, கண்டிப்பா இவளை மாத்திடலாம் அப்படின்ற நம்பிக்கை ஒரு ஓரமா ஒட்டிக்கிட்டு இருந்தது. ஆனா நேற்றுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தும் அவ்வளோ அழகா பேசியும் காலையில சொன்னா பாரு, இதெல்லாம் கெட்ட எண்ணம், கெட்ட செயல், இதெல்லாம் என் டாக்டருக்கு மனசுல வராம இருக்கணும் அப்படின்னா முருகா அப்படின்னு சொல்லி நெத்தியில பட்டை போட்டா கெட்ட எண்ணம், கெட்ட செயல் எல்லாம் மனசுல இருந்து போயிடுமா 10 குறைக்கு. இதெல்லாம் எங்க அண்ணன் சொன்னான்னு சொல்றா பாருடா. அங்க தாண்டா நான் கொலகாரன் ஆகுறேன். இந்த அருளை பார்த்துன்னு வச்சுக்கோ, அடுத்த டைம் செத்தான் என்கிட்ட. அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. இப்படி ஆயிடுச்சு. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி வீடு பார்த்துக்கலாம், ஒரு நாள் தானே இருக்கு. அதான் விவரம்லாம் தெரிஞ்சிருச்சுங்கிறல்ல, பார்த்துக்கலாம்.
மச்சான் தெரியாதப்பவே நான் நல்லா தாண்டா இருந்தேன், தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாண்டா இப்படி நாசமா போயிட்டு இருக்கேன். இஸ் இட்? சரி வீடு, விதி வலியுது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி மறு வீட்டுக்கு ஏதோ போகணும், நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகணுமா, நீ போயிட்டு வா. நம்ம கல்யாண பேசியில் 2 3 நாள் ஹாஸ்பிட்டல் பக்கம் வேற போல, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன்னா. டேய் நானும் வரேன்டா, நீ மட்டும் தனியாக போய் என்ன பண்ணுவேன்? இல்லைடா நீ புது மாப்பிள்ள, அதனால கொஞ்ச நேரம் உன் பொண்டாட்டி கூடாரு. டேய் வேணாம், இந்த மாதிரி வார்த்தைலாம் நான் காதில் கூட வாங்க விரும்பல. சரி விடு, சொன்னாலும் சொல்லலனாலும் புது மாப்பிள்ள தானே, நடந்தாலும் நடக்கலனாலும் நீ இன்னைக்கு உடனே ஹாஸ்பிட்டல்லாம் வந்தால் யாராவது எதாவது நினைப்பாங்க, அதனால வேணாம், ஒரு 2 நாள் போட்டோம், நீ ரெஸ்ட் எடுத்துட்டு வா. ம் சரிடா, சரி நீ பார்த்து பத்திரம்ண்ணா. அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி நானும் ஸ்டேஷன் கிளம்புறேன். என்னடா நீனும் போறியா? ஒரு கேஸ் விஷயமா பார்க்க வேண்டியது இருக்கு, ஸ்டேஷன் போனால் தான் வேலைக்காகும், அதனால நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் எல்லாரும் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? மச்சான் ஒன்றை மறந்துட்டேன் பாரு, சரவணன் வரலன்னா என்ன வா ஹெல்ப்புக்கு, நீ ஒரு டாக்டர்ன்றதே நான் மறந்துட்டேன்டா. டேய் ஆனால் இதெல்லாம் உனக்கே அநியாயமாக தெரியல. மச்சான் சீரியஸாகவே நீ டாக்டர்ன்றதை மறந்துட்டேன்டா. வாடா, இன்னைக்கு நிறைய கேஸ் வேறு இருக்கும், நான் வேறு ஒரு 2 நாள் கழிச்சு போகிறேன்னா அதனால் மேனேஜ் பண்ண முடியாது. நல்ல வேலை ஞாபகம் கொடுத்தனா நீ டாக்டர்னு, அதனால் நம்ம போவோண்ணா. உங்கள் கூடலாம் சேர்ந்துருக்கேன் பாரு, இதெல்லாம் என் நேரம். சரி சரி வா, கோச்சுக்காதானே. டேய் அவன் கூப்பிட்றான், நீ போகிறதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம் ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? ஆமாண்டா, அதை கேட்காம நான் மட்டும் ஒன்று ஹாஸ்பிட்டல் வாங்குறேன். எங்கே ஊருக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க? அதை ஏன் கேட்குற? காலைல ஊருக்கு கிளம்பணும்னு பரபரப்பாக தான் நின்னா ஸ்ரீநிதி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில, உங்கள் அம்மா போய் ஏதோ பேசியிருப்பாங்க போல், 2 நாள் இருமா எங்களுக்காக ஜாலியாக இருக்கலாம், நீ ஏமா இப்படிலாம் இருக்க அப்படின்னு ஏதோ பேசினாங்களாம். அதனால் உங்கள் அம்மாவுக்காக 2 நாள் இருக்குன்னு சொல்லியிருக்கா. டேய் உண்மையாவா? எங்கள் அம்மா சொன்னதுனால இருக்குன்னு சொன்னாங்களா? அப்படி தான் இசைக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. டே அப்போ கன்ஃபார்மாக 2 நாள் இருக்கிறது? கன்ஃபார்ம் தான்டா. டேய் அவள் இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது தான் நல்லது. அவளை இந்த டைம் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், டோட்டலாக எல்லாமே மிஸ் ஆன மாதிரி ஆகிடும். அதே பேர நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரியே யோசிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் மச்சான், ஃப்ரெண்ட்ஸ். அது சரி, ஆனால் அவனே இப்போ அதே தான் சொல்லிட்டு வந்தான், இந்த டைம் அவளை அமிச்சா வேலைக்கு ஆகாதுன்னு. நீயும் அதே தான் சொல்கிற. நீங்கள் சொல்கிறது 2 பேருமே கரெக்ட் அப்படின்னா அவளை இந்த டைம் அனுப்ப வேணாம் தான். அவன் சொல்கிற மாதிரி 2 நாள் இருக்கட்டும், 2 நாளில் என்ன தான் ஆகுதுன்னு நம்மளும் பார்க்கலாம். என்னடி காலையில் ஏதோ தீவிரமாக திங்கிங்கில் இருக்கா? ஏங்கா எனக்கு ஒரு டவுட்டு தெரியுமா? உனக்கு அந்த டவுட் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன டவுட்டு? யாருங்கல்ல, யாராவது இருக்காங்களான்னு கேட்டுட்ட அளவுக்கு என்ன மேடம் சீக்ரெட் சொல்ல போகிறீங்க இப்போ? அக்கா நான் கொஞ்சம் கிட்ட வரேண்ணா. ஏய் நீ பில்டப் கொடுக்கறத பார்த்தா எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இருக்கிட்ட வரேன். சொல்லு என்ன விஷயம்? அக்கா அன்னைக்கு அந்த இசை அக்கா சொன்னாங்கல்ல, இந்த ஸ்ரீநிதி அக்கா சைலண்ட்டாகவே இருக்கிறப்போ அவங்க ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. ஆமாம், யாருமே இல்லை, அவங்க அப்பா அம்மாலாம் ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டாங்கன்னு. அதையே இப்போ நோண்டிட்டு இருக்க நீ நல்லா நோட் பண்ணுறியா ஒரு விஷயத்த? என்னடி சொல்ல வரேன்? அக்கா நீ பாத்தியா, இசை அக்காட்ட வசந்த் அண்ணா நல்லா பேசுது, அஜய் அண்ணன்ட்ட வசந்த் அண்ணா நல்லா பேசுது. ஆனால் ஸ்ரீநிதி அக்கா மட்டும் வசந்த் அண்ணா மூஞ்சியும் பார்க்க மாட்டாங்க. வசந்த் அண்ணனும் ஸ்ரீநிதி அக்கா எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல கூட நிற்க மாட்டாங்க. சரி அதுக்கு இவஎன்ன இப்போது பேசியிருப்பாங்கடி, நம்ம தான் பார்த்துருக்க மாட்டோம். இல்லை நான் நல்லாவே நோட் பண்ணிட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, வசந்த் அண்ணா ஒரு பொண்ணை லவ் பண்ணுச்சு, நம்மளுக்குலாம் தெரியுமே. ஆமாம், ஆனால் அந்த பொண்ணு பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனால் லவ் பண்ணதுன்னு மட்டும் நம்மளுக்கு அரசல் பரசலாக தெரியும். போய் கேட்டால் நம்மளை விளக்கமத்த கொண்டு அடிச்சிடும். அதனால் அதை பற்றி நம்ம கேட்டது கிடையாது. அதே தான் இந்த அக்கா லவ் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. அண்ணன் இப்போ கொஞ்ச நாளாக அந்த பொண்ணுக்கிட்ட கான்டாக்ட் இல்லை. கிட்டத்தட்ட அண்ணனும் லவ் ஃபெயிலியர் மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னவோ எங்கேயோ இடிக்குதுக்கா. ஏய் நீ சொல்கிற மாதிரி ஏதோ லைட்டாக சிங்க் ஆகுதுல்ல? லைட்டாக இல்லைக்கா, வெயிட்டாகவே சந்தேகம் தான் இருக்குது. ஆனால் நம்ம அண்ணனை வேணான்னு சொல்லிட்டு பிரிகிற அளவுக்குலாம் அண்ணன்கிட்ட எதுவும் காரணம் இருந்திருக்காதா? இல்லி நம்ம அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட அவங்க கொடுத்து தான் வச்சுருக்கணும். அதாக்கா எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை 2 பேருக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ தெரியலையே. ஆனால் அந்த அக்கா வசந்த் அண்ணனை பார்க்குற பார்வையாகட்டும், வசந்த் அண்ணன் அந்த அக்காவை பார்க்குற பார்வையாகட்டும் ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது. உங்கள் கண்ணில் ஒரு விஷயம் மாட்டிடுச்சா, இதுக்கப்புறம் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாமல் விட மாட்டேன். அக்கா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறன்றதை விட நம்ம அண்ணனோட வாழ்க்கைக்கா, ஒருவேளை நம்ம அண்ணன் தான் அவங்க லவ் பண்ண பையனாக இருந்தால் பாவம் இல்லைக்கா. அண்ணனுமே ரொம்ப நல்லா சேடாக தான் இருக்குது. அதான் என்ன ரீசன்னு கண்டுபிடிப்போமேன்னு பார்க்குறேன். பார்க்கலாம், இங்கே தான் இன்னும் 2 நாள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலையிலே ஊருக்கு கிளம்புனாங்க, அப்புறம் அம்மா இருக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 2 நாள் இருக்காங்க போல். அதுக்குள்ளே நீ சொல்கிற மாதிரி நான் நோட் பண்ணி பார்க்குறேன். மகானி மாதிரி தான் இவங்களுக்கு யாருமே இல்லைல்லக்கா, பாவம்க்கா. அவங்களுக்கு நம்ம ஃபேமிலி கிடச்சா சந்தோஷமாக இருப்பாங்கள்ல. சந்தோஷமாக இருப்பாங்க தான், ஆனால் இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணாங்களா, இல்லை இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, இதெல்லாம் தெரியலையேடி. வேறு கண்டுபிடிப்போம். சரி நீ ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாண்டி, கல்யாண வேலையில் 2 3 நாள் ஆஃபீஸே போல். நிறைய ஃபைல் இருக்குது வெரிஃபை பண்ண வேண்டியது. போய் ஆஃப் டேவிலேயாச்சும் ஒர்க்கை முடிச்சுட்டு வரலான்னு இருக்கேன். சரிக்கா, மதியானத்தோட வந்துடுண்ணா. ஆமாம், நீ காலேஜ் போலையா? ஏற்கனவே காலேஜ் லீவ் போட்டிருந்தேன்.
இல்லைக்கா ஸ்டடி ஹாலிடேஸு இன்னிலேருந்து எனக்கு. நான் பிஃபோரே 2 நாள் லீவ் போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்டடி ஹாலிடேஸ் வர்றதுனால இன்னிலேருந்து எனக்கு கண்டினியூவாக ஒரு 4 டேஸ் கிட்ட லீவ் தான். அப்படியா, சரி. எக்ஸாம் வருதுல்ல, அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா. சரிக்கா.